வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சினுடைய ஆனுவல் பிளானர் 2026க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இன்றைய தினம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக விண்ணப்பிக்கிற ஒரு தேர்வாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தேர்வுகள் 2026 எப்போ நடக்கும்? ஸோ ஆல்ரெடி நடந்து முடிந்த குரூப் 4 எவ்வளோ டஃப்னஸாக இருந்தது, அடுத்த தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகிட்டு இருக்கும்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்க. அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக நமக்கு இன்றைய தினம் குரூப் 4 மற்றும் குரூப் 2 மற்றும் குரூப் 1 இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. பெரிதாக இந்த சர்வீசஸ் தான். ஸோ குரூப் 2 குரூப் 1 அப்புறம் குரூப் 4 இந்த எக்ஸாமினேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகப்படியான நபர்கள் விண்ணப்பிச்சு எழுதுவீங்க. அதற்கான அஃபிஷியல் ஆனுவல் பிளானர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு மே மாதம் தான் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஆஃப்டர் இந்த எலெக்ஷன்ஸ் கம்ப்ளீஷனுக்கு பிறகு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விடுறாங்க. நமக்கு மே மாதம் தேர்தல் அப்படின்றது தெரியும். ஸோ எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு அஃபிஷியலாக தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் பணிகள் மே மாதம் நடக்கும்ன்றது மட்டும் தெரியும். மே மாதத்தில் முன்னையும் இருக்கலாம், இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் டைமிங்கில் கூட இருக்கலாம். ஸோ அட்டானமஸ் பாடி டிஎன்பிஎஸ்சி, ஸோ அதுக்கும் இந்த தேர்தல் விதிமுறைகளுக்கும் எந்தவித இதுவும் கிடையாது. வேக்கன்சிஸ் மட்டும் அந்தந்த கவர்மெண்ட் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நடக்குமே தவிர மிச்சப்படி இந்த பிளானர் படி நமக்கு கடைசி நேரத்தில் வேக்கன்சிஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டு எப்போ எக்ஸாம் அப்படின்றத மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம், வேக்கன்சிஸ் பற்றி சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அஃபிஷியலாக இந்த கவர்மெண்ட், ஸோ கடைசியாக இந்த கவர்மெண்ட்டுடைய பிளானர், இந்த எக்ஸாமினேஷனுடைய பிளானர் அப்படின்றது இப்போ வந்திருக்கு. இதே கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இதே பிளானரை கண்டினியூ பண்ணி வேக்கன்சிஸை ஆட் பண்ணி நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அனதர் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் கூட அவங்களும் இதே பிளானர் படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் வேக்கன்சிஸ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி லைன் பொறுத்தளவுக்கு. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக மாணவர்கள் எதிர்பார்க்கிறது குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஸோ அக்டோபர் மாதம், அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் கரெக்டாக 1 இயர் இந்த ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா 1 இயரில் இருக்குது. எக்ஸாமினேஷன் 20/12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 12வது டிசம்பர் மாதத்தில் இருக்கும். இதே நெக்ஸ்ட் இயர் 20th எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், 6/10/2026, 20/12 அன்றைக்கி எக்ஸாமினேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேகன்சிஸ் ஆட் ஆகலாம். ஸோ கண்டினியூவாக 2 வருஷமாக எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது குரூப் 4. இது 2026 பார்த்தோன்னா 3வது வருடம் தொடர்ந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் வர்றது 3வது வருடம். ஸோ அதனால் வேகன்சிஸ் முன்னே கூடவும் இருக்கலாம் அல்லது கம்மியாகவும் இருக்கலாம். அது அந்த டைமிங் பொறுத்து இருக்குது. ஸோ ப்ரமோஷன்ஸ் ஒர்க்லாம் போனதுக்கு பிறகு விஏஓலாம் வேகன்சிஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஷெடியூல் படி நமக்கு நெக்ஸ்ட் இயர் 2026 டிசம்பரில் தான் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நிறைய டைம் இருக்குன்னு நினைக்க வேணாம். இந்த சிலபஸ் கொடுத்துருக்கிற சிலபஸ், டிஎன்பிஎஸ்சினோட சிலபஸை நீங்கள் கவர் பண்ணி படிக்கவே கரெக்டாக இந்த மாதங்கள் 10 மாதங்கள்ன்றது கரெக்டாக எடுத்துக்கும். அதனால் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் போய்ட்டு கூட மாணவர்கள் படிங்க. ஃபுல் டைமாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்றது நிறைய மாணவர்களுடைய பெரிய கருத்தாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஒரு பார்ட் டைம் ஜாப் போய்ட்டு கூட நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு சைடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கான அன்றாட தேவைகளுக்கான ஒரு அப்ளிகேஷன் பண்ணால் கூட இருக்கிற பைசா வச்சு நீங்கள் பண்ண முடியும். அதனால் இந்த ப்ராசஸை நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் நான் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுங்கள், படிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் என்னென்ன விதமான இந்த எக்ஸாமினேஷனுக்கு கைடன்ஸ் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுக்குறோம். இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, ஸோ எக்ஸாக்டாக சிடிபிஓ, சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கலாம். ஏன்னா புதுசாக இப்போ தான் சிலபஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் முதல் தேர்வாக அது இருக்கும். நிறையா டிபார்ட்மெண்ட் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கலாம். அதனால் இதை நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நமக்கு அட்டெண்ட் பண்ணி வரலாம். அதுக்குள்ளே என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் பார்க்க முடியும். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிற ஷெடியூல் படி இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நமக்கு வரலாம். இது மே மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 4 மாதங்களுக்கு எந்தவித தேர்வு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும். ஸோ மே மந்த்து தான் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதனால் இருக்கிற தேர்வுகள் இப்போ ரயில்வே எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி மாணவர்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். வேறு எதாவது பேங்கிங் எக்ஸாமினேஷனும் வேறு எதுவும் வருதுன்னா படிங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீதிமன்ற தேர்வு பொறுத்தளவுக்கு இந்த வருடத்துக்கான ஃபைனல் எக்ஸாமினேஷன் அதுதான். ஸோ அதனால் அது ரிசல்ட்ஸ் எப்படியும் ஜனவரியில் போட்டுருவாங்க. ஃபைனல் அப்பாயின்மெண்ட் முதற்கொண்டு ஜனவரியிலே எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும்.
எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. மேபி வந்து இந்த ஜனவரிக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. தொடர்ந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்போ அப்டேட் கிடச்சி நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு புக்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடுதலே அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கான கிளாஸஸ் ப்ளஸ் வந்து புக்ஸ் வந்து அவைலபிள் எப்படின்றத உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.